படம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் எடுத்திருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ பீக்கில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாக்கா இதே மாதிரி படங்கள் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். மலையாளம் எடுத்திருக்காங்க டேரக்டர்ஸ், அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் எது சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறேன்னு காதில் வாங்க மாட்டானுங்க. அவனுக்கு நம்மள என்ன சொல்லிக்கிட்டு நம்ம எது சொன்னாலுமே வந்து அவனுக்கு நம்ம எது சொல்கிறோன்னா நம்மள சொல்ல போகிறானுங்க. அது மட்டும் தான் அவனுக்கு மைண்ட் செட்டில் எது தப்பு சொல்கிறான் அப்படின்றது மட்டும் தான். அவன் என்ன சொல்கிறான்றது கேட்க மாட்டானு. அதனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பற்றி பேசுறது சிம்பிளி வேஸ்ட். மலையாள ஆடியன்ஸுக்கு ஓகே படம் சூப்பர், நன்றி. தமிழ் சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டான படம் வந்துச்சுன்னு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. படம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் எடுத்திருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ பீக்கில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டான படம் வந்துச்சுன்னு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஹாலிவுட் மூவி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஐயோ, பார்க்காதவங்க பார்த்தா பாவம். எனக்கெல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன், ஏன்னா நான் அவருடைய ஃபேன். அதனால எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. தமிழ் சினிமாக்கா இதே மாதிரி படங்கள் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். மலையாளம் எடுத்திருக்காங்க டேரக்டர்ஸ், அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூ. வணக்கம். லோகா படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு உமன் கேரக்டரை ஹைலைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் படத்தில் பண்ண மாட்டாங்க. ஆனால் மலையாள படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க இந்த பீடி குடிக்கிறதுக்காக 400 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் சூப்பராக மலையாளம்னாவே இங்கே வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இது சாப்டர் 1. அதோடைய செகண்ட் பார்ட் லீட் எப்படி கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பாட்டை எப்படி மூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த ஹீரோயினோடைய சின்ன பொண்ணு கேரக்டர் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. பிரம்மாண்டமான ஃபைட் சீன். உண்மையாலுமே அந்த பாப்பாவுக்கு வந்து செம்ம கிரெடிட். அந்த பாப்பாக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் சூப்பர் ஸ்கோப் இருக்குது. எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்க கேரக்டர் யாருமே மிஸ்யூஸ் பண்ணாமல் பெரிய கேரக்டரை நான் கரெக்டாக காமிச்சிட்டாங்க. சின்ன சின்ன கேரக்டருங்களையும் சூப்பராக காமிச்சு படத்தை ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டு போனாங்க. நல்லா தானே இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு லைக் ஃபஸ்ட்டு டேயில் வந்த அளவுக்குலாம் வந்து எந்த ஹைப்புமே இல்லை. பட் 1 வீக் போனதுக்கப்புறம் தான் ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்க்க வந்தோம். பட் நல்லா இருந்துச்சு. ஃபீமேல் லீட் நல்லா இருந்துச்சு. ஃபேண்டசி மூமெண்ட் அது ஓகே. லைக் அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் நிஜமானுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபைட் வீடியோ எடுத்துருக்கோம். என்னது நல்லா பண்ணியிருந்தாங்க. சாண்டி எல்லா படத்தையும் போன படத்தையும் குத்துவாங்க, இந்த படத்தையும் குத்துவாங்க. எல்லா படத்தையும் சாண்டியை வச்சு குத்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த பாட்டில் தான் சாண்டி என்ன ஆவார் அப்படின்றது தெரியும். நிறையா இஷ்யூ சஸ்பென்ஸாகவே இருக்குது. பெரியவங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். நான் சின்ன குழந்தைங்களுக்கு புரியாது, பெரியவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆனால் உட்காந்து படத்தோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக படத்தில் வச்சு பார்த்தா நம்மளுக்கே புரியும். நம்மளுக்கு ஒரு இடத்துல புரியாது, நம்மளே மிஸ் பண்ணிட்டோன்னா புரியாது. அதே மாதிரி தான் எங்களுக்கும். எல்லாருமே வந்து படத்தை ஃபோக்கஸ்டாக பார்த்தாங்கன்னா கதை சூப்பராக புரியும். அதில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுக்காக அந்த கதை போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆமாண்ணா, எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சப்பையாக முடிச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான். அந்த துல்கர் சார் அது கேமியோண்ணா. அதான் ப்ரொடியூசர் அவர் தான். அது கேமியோ சொல்லக்கூடாதுல, ரிவீல் பண்ணக்கூடாது யாருன்னு. அடுத்த பாட்டு லீடை கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஐயோ அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு செகண்ட் அவ்வளோதான். அது நம்ம அந்த கூஸ் பம்ப்ஸ் தூங்கிட்டு இருப்போம், நம்மள எழுப்பிடுறதுக்காக அந்த கேமியோலாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக மூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் படத்துலலாம் வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு ஜால்ரா அந்த வந்து என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜால்ரா அடிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம தமிழ் படம்லாம். அங்கே வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த படம்லாம் ஈஸியாக ஓடிடுது. நீங்கள் எல்லாம் எடுத்துப்பா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க. நம்ம அந்த மார்வெல்ஸ்லாம் எடுத்திருக்காங்களா அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. படமும் அந்த மாதிரியான சீனில் தான் எல்லாமே போகும். பெங்களூரில் எடுத்திருக்காங்க. அந்த எல்லா பெங்களூர் ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்து ஃபாரின்ல எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்லாம் ஒரு எடிட் பண்ணியிருப்பாங்க. உப்பு தவறி விழுவோம், இல்லை சக்கரை தவறி விழுவோம், அதுலேருந்து அப்படியே வானம் வர மாதிரி ஒரு எடிட்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் எது சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறேன்னு காதில் வாங்க மாட்டாங்க. அவனுக்கு நம்மள என்ன சொல்லிக்கிட்டு நம்ம எது சொன்னாலுமே வந்து நம்ம
அவனுக்கு நம்ம எது சொல்றோம்னா நம்மள சொல்ல போறானுங்க, அது மட்டும் தான் அவனுக்கு மைண்ட் செட்ல அது தப்பு சொல்றான் அப்படின்றது மட்டும் தான். அவன் என்ன சொல்றான்றது கேட்க மாட்டானு. அதனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பத்தி பேசுறது சிம்பிளி வேஸ்ட். மலையாள ஆடியன்ஸுக்கு ஓகே, படம் சூப்பர். நன்றி. நல்லா இருக்கும். நல்லா எடுத்து நல்ல கான்செப்ட். ஓகே, எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. புரியல. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க.